நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விருந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரியாணி தாங்க செய்வோம். பிரியாணி செய்கிறது நிறைய பேர் வந்து கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து செய்யலாம். ஒரு 15 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு தாங்க நான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செஞ்சேன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ அளவுக்கு தாங்க பிரியாணி செய்ய போகிறேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு ஆயிலும் 50 கிராம் அளவுக்கு நெய்யும் சேர்த்து இது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 600 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நம்ம வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். புதினாவையும் கொத்தமல்லியும் இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்து வதக்கும் போது இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு இஞ்சியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் அடித்து அந்த இஞ்சி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்து இதோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 100 கிராம் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பூண்டையும் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியும் பூண்டும் பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நான் 20 கிராம் அளவுக்கு சக்தி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு பிரியாணி மசாலா தான் வந்து ரெடி பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது என்னன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் நான் மிக்சியில் போட்டு அடித்து தான் சேர்த்துருக்கேன். பட்டை வந்து 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து 7 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கிராம்பு 7 கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ அடுத்ததாக தக்காளி வந்து ஒரு 600 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வந்து வதங்கணும். இது வதங்கிறதுக்கு நான் வந்து உப்பு எடுத்திருக்கேன். உப்பு வந்து எவ்வளோனா 1 கிலோவுக்கு 50 கிராம் அளவுக்கு 2 கிலோ நான் செய்கிறேன். அதனால் 100 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு ஏற்றவாறு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனால் 100 கிராம் உப்புன்றது ஒரு கரெக்டான அளவாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி வந்து இந்த அளவுக்கு மசியணும். பிரியாணிக்கு எப்போவுமே நல்லா மசிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் வெங்காயமும் தக்காளியும். இப்போ நான் 2 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம். எப்போவுமே வந்து பிரியாணிக்கு நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா இந்த மசாலா படுற மாதிரி பிரட்டியாச்சு. இப்போ நான் அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றணும். நான் வந்து 2 கிலோவுக்கு அந்த மாதிரி கணக்கு பண்ணி தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சா இந்த சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து இது குக் ஆகிட்டுருக்கும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தனியாலாம் வடித்து போடலை, இதோடய தான் நான் சேர்க்குறேன். இது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். அதே சமயம் அரிசியில் இந்த சாரெல்லாம் சார்ந்து நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அரிசி சேர்த்துட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு சுத்தமாக தண்ணி இஞ்சினதுக்கப்புறமா இதுதான் வந்து தம்மு போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜு. நான் வந்து தம்மு போடுறது, நான் ஒரு அடியில் யூஸ் பண்ணாத தோசை தவா வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி சட்டி வச்சுடுவேன். இப்போ இதுக்கு மேலே மூடி போட்டு நான் ஒரு வெயிட் வச்சுடுவேன். என்கிட்ட இந்த கல் இருந்ததுனால இந்த வெயிட் வச்சுருக்கேன். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நான் இதில் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதை நான் வந்து வீடியோவில் காமிக்கல உங்களுக்கு. ஏன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதோட வேர்வை தண்ணி எதுவுமே படாது. நீங்கள் இலை கூட சேர்த்துக்கலாம், வாழை இலை கூட. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம மசாலா வந்து அரைச்சி நம்ம போட்டிருக்கோம், அதனால் டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். அதே சமயம் நீங்கள் இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி அப்படியே நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே சமயம் இந்த ரைஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மீட்டோட ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.